வணக்கம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ளது செம்மாண்டப்பட்டி ஏலாதி கிராம பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதையை அந்த கிராம மக்கள் ஒவ்வொரு முறையும் கிராமத்திலிருந்து வெளியே செல்வதற்கு பயன்படுத்தி வந்தனர். இந்த சுரங்கப்பாதையில் மழை பெய்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் ஆள் உயர அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கும். அந்த பாதையை பயன்படுத்த முடியாமல் 3 தினங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அந்த மக்கள் 3 நாட்கள் காத்திருக்கும் சூழல் தான் ஒவ்வொரு முறையும் நடந்து வருகிறது. இதற்காக மாற்று பாதையை பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக அந்த ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நின்றது. இந்த நிலையில் இன்று அதிகாலை அவ்வழியாக மழைநீர் தேங்கியதை கவனிக்காமல் கார் சென்றுள்ளது. தொடர்ந்து நீரில் மூழ்கிய கார் நீரில் மூழ்கிய நிலையில் பின்னோக்கி காரை எடுக்க முயற்சி செய்துள்ளனர். இருந்த பொழுதும் தண்ணீரில் மூழ்கி காரில் இருந்த கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்தனர். இந்த தகவல் அறிந்த அந்த கிராம பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கும் மற்றும் ஓமலூர் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு துறையினர் அந்த பகுதிக்கு வந்து சுமார் 1 மணி நேரம் போராடி மூழ்கிய காரை மீட்டனர். தொடர்ந்து காரில் உயிரிழந்த நிலையில் கணவன் மனைவி இருவரும் மீட்கப்பட்டனர். இருவரது உடலையும் உடற்கூறு ஆய்விற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் சேலம் சின்ன திருப்பதி பகுதியை சேர்ந்த வெங்கடாஜலம் மற்றும் அவரது மனைவி ராதா என்பது தெரிய வந்தது. உறவினர்களின் நிச்சயதார்த்த நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு மீண்டும் திரும்பிய நிலையில் இந்த அசம்பாவிதம் நடைபெற்றது தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த உயிரிழப்பு குறித்து ஓமலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேங்கிய மழை நீரில் கணவன் மனைவி மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட கிராம மக்கள் ஏராளமானோர் அந்த பகுதியில் திரண்டனர். தொடர்ந்து ரயில்வே சுரங்கப்பாதையில் ஒவ்வொரு முறையும் மழை பெய்கின்ற பொழுது தண்ணீர் தேங்குவது வாடிக்கையாக உள்ளது. இது குறித்து ரயில்வே நிர்வாகத்திடம் கிராம மக்கள் பல முறை தண்ணீரை தேங்காமல் உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தும் ரயில்வே நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த கணவன் மனைவி உயிரிழப்புக்கு காரணம் சேலம் ரயில்வே நிர்வாகம் தான் என்று கூறி கிராம மக்கள் பரவலாக குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். இதே போலதான் சேலம் மாநகர பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் அமைக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதைகளில் ஒவ்வொரு முறையும் மழை பெய்கின்ற பொழுது மழைநீர் தேங்கி நிற்கிறது. தொடர்ந்து இந்த அசம்பாவிதங்கள் தொடர்கதையாக நடந்து வருகிறது. இது போல அசம்பாவிதங்கள் நடைபெறாத வண்ணம் சேலம் ரயில்வே நிர்வாகம் சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கியது, அந்த மழைநீர் வெளியேற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தற்போது அந்த கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது.